नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते पताक स्वामी नामिने नमः आचार्य पादाय निदाय कृपदायिने गौरगत दामदाय नगर ग्रामधारिणे नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुंगुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय பாகவதம் காண்டம் 3 அத்தியாயம் 22 ஸ்லோகம் 10 கரெக்ட்டுங்களா? 11 மத்தாச்சி 11 11 ஓகே. 11வது ஸ்லோகம். தத்ப்ரதீட்ச த்விஜாகர்யே மாம் ஸ்ரத்தயோ பஹ்ருதா மயா சர்வாத்மாம் நானோ ரூபாம் தே கிருஹமேதிஷு கர்மஷு. ஹரே கிருஷ்ணா. படித்தாங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓ பிராமணர்களின் சிறந்தவரை. ஹலோ, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓ பிராமணர்களில் சிறந்தவரை, நான் அவளை மனப்பூர்வமாக கொடுப்பதால் தயவு செய்து அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மனைவியாக இருக்க தகுதியானவள். உங்கள் குடும்ப கடமைகளை ஏற்கும் பொறுப்பையும் அவள் எடுத்துக்கொள்ள தகுதியானவள். பொருளுரை. கிருஹமேதிசு கர்மசு என்றால் குடும்பத்தின் கடமைகள் என்று பொருள். இன்னொரு சொல்லும் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஸ்வர்வாத்மானானு ரூபம். இதன் பொருளுரை என்னவென்றால், ஒரு மனைவியானவள் அவள் கணவருக்கு வயதில், நடத்தையில், குணங்களில் மட்டும் சமமானவளாக இருந்தால் போதாது, அவருடைய குடும்ப கடமைகளிலும் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனின் குடும்ப கடமை என்பது அவன் புலன் நுகர்ச்சியை திருப்தி செய்வது மட்டுமல்ல, தன் மனைவி குழந்தைகளுக்கு சேர்ந்திருப்பதும் ஆகும். அதே சமயத்தில் புனித வாழ்விலும் முன்னேற்றம் அடைவதாகும். இதை செய்யாத ஒருவர் குடும்ப தலைவர் ஆக மாட்டார், ஆனால் ஒரு கிருஹமேதி ஆவார். வடமொழி இலக்கியத்தில் இரு சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, ஒன்று கிரகஸ்தர், மற்றொன்று கிரகமேதி. கிரகஸ்தர், கிரகமேதி இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், கிரகஸ்தம் ஒரு ஆசிரமம் அல்லது ஆன்மீக ஒழுங்குமுறை ஆகும். ஆனால் ஒருவர் குடும்ப தலைவராக தன் புலன்களை கட்டுப்படுத்தி திருப்தி செய்வாரானால் அவர் கிரகமேதி ஆவார். கிரகமேதிக்கும் மனைவியை ஏற்றல் என்பது புலன்களை திருப்தி செய்வதே ஆகும். ஆனால் கிரகஸ்தருக்கு தகுதியான மனைவி என்பவள் ஆன்மீக செயல்களின் முன்னேற்றத்திற்கு எல்லா விதத்திலும் உறுதுணையானவள். ஒரு மனைவியின் கடமை என்னவென்றால், தன் கணவனுடன் போட்டியிடாமல் குடும்ப செயல்களும் பொறுப்பேற்பதாகும். மனைவி என்பவள் உதவ இருப்பவள், ஆனால் அவள் கணவன் வயது, நடத்தை, குணம் இவற்றில் அவளுக்கு சமமாக இல்லாதிருந்தால் அவளால் கணவருக்கு உதவ இயலாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஸோ கிருகஸ்தர், கிருகமேதி ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். கிருகஸ்தர் அப்படின்னா ஒரு ஆன்மீக கடவைகளை ஏற்று செயல்படுத்துபவர். அப்போ அவருக்கு நல்லா புரியும் வேதங்களோட சட்டம் என்ன, வேதங்கள் படி எப்படி வாழ்க்கை நடத்தணும், தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கிற புருஷார்த்தங்களை எப்படி கடைபிடிப்பது, அதன்படி எப்படி வாழ்வது அப்படிங்கிறத அவர் செய்வாரு. ஸோ ஒரு மனைவியானவள் அந்த கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இந்த காலம் மாதிரி கிடையாது. இந்த கலியுகத்துல மனைவி அப்படிங்கிறவங்க, இப்ப பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் கணவனுக்கு மேல இருக்கணும், இல்ல கணவனுக்கு ஈக்குவலா இருக்கணும், சம உரிமை வேண்டும் அப்படின்னு கண்மூடித்தனமா போராடுறாங்க.
ஆனா நம்மளுக்கு விதிக்கப்பட்ட சட்டம் என்ன? வேதப்படி ஒரு மனைவியானவள் கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும். எந்த சேவை? வெறும் வீட்டுல இருக்கிறது, அவர் உடல் உறவு கொள்ளுவது மட்டும் கிடையாது ஒரு மனைவியோட சேவை. ஒரு கணவனின் மனம் அறிந்து காலையில 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு அவர் மங்களாரத்தி பண்ணும்போது கணவருக்கு வந்து பூ பறித்து கொடுக்கறது, அவருக்கு பகவானுக்கு பிரசாதம் போகா படைக்கிறதுக்கு செஞ்சு தர்றது, இதெல்லாம் மனைவியோட வேலை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் லைஃப், அந்த வாழ்வு முடியும் போது கணவன் வந்து கண்டிப்பா அந்த மனைவிக்கு அந்த என்னென்ன சேவை செய்கிறாரோ பகவானுக்கு, அது எல்லாமே அந்த மனைவிக்கும் உரித்தாகின்றது. சோ மனைவி கணவனுக்கு சேவை செய்வதன் மூலமாகவே அவ பக்தி தொண்டு பண்றா, இன்டைரக்டா. அப்ப டைரக்டா கணவன் பண்ணும்போது இன்டைரக்டா மனைவி பண்றா, அதனால அவளுக்கும் அந்த மோட்சகதி கிடைக்கின்றது. சோ இது மாதிரிதான் அந்த காலங்கள்ல மனைவி எல்லாம் இருந்தாங்க. அப்ப கணவன் இறக்கும் போது அந்த சதி உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற பழக்கம் கூட இருந்தது. ஏன்னா கணவன் உயர்நிலையை அடையும் போது அந்த மனைவியும் பின்னாடியே போயிடுவா. எங்கன்னா ஆன்மீக லோகத்துக்கு, இப்படி சேவை செய்வதன் மூலமாகவே. அப்ப வெறும் சமையல் செஞ்சு கொடுக்கறது அந்த வேலைகள் மட்டுமல்ல, கணவனுக்கு போட்டி போடுறது, கணவனுக்கு ஈக்குவலா நான் இருக்கணும், அவனை விட நான் அதிகமா சம்பாதிக்கணும், நான் வந்து ஆளுமை பண்ணணும் அப்படிங்கிற மனப்பான்மையை விட்டுட்டு பணிவுடன் ஒரு மனைவி கணவனுக்கு சேவை செய்யணும். அப்ப அந்த கணவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஒரு குடும்பத்துல ஆன்மீக கடமைகளை செய்பவனாக இருக்க வேண்டும். பௌதிக கடமைகள் கூடவே ஆன்மீக கடமைகளும் செய்யணும். ஏன்னா பௌதிகத்தை வந்து ஆன்மீகமாக மாற்றக்கூடிய தன்மை அந்த கணவனுக்கு உண்டு. அவன் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால், நன்கு அறிந்தவனாக இருந்தால், செயல்களை எவ்வாறு கடவுளுக்கு செய்வது, பௌதிக கடமைகளை ஆன்மீகமாக எப்படி மாற்றுவது, ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே, இந்த ஆன்மீக புலன்களை எப்படி இந்த பௌதிக புலன்களை எப்படி ஆன்மீக புலன்களாக மாற்றக்கூடிய திறமையும் அவனுக்கு இருக்கும். அதே போல நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் யுச்சதே அப்படின்னு சொல்லி ஆன்மீக பொருட்களை பௌதிக பொருட்களை எவ்வாறு ஆன்மீகமாக மாற்றுவது அப்படிங்கிறதும் தெரியும். புலன்களையும் மாற்றுவார் அவர். தனது ஏன்னா ஒரு ஆன்மீகவாதிக்கும் சாதாரண மனிதனுக்கும் வித்தியாசம் தெரியாது. அவங்கள போலவே இவங்களும் ஆபீஸ் போவாங்க, அவங்கள போலவே இவங்களும் சாப்பிட்றாங்க, குளிக்கிறாங்க. ஆனா அவங்க உணர்வு தூய்மையா இருக்கும். உணர்வை வந்து யாராலையும் எடை போட்டு பார்க்க முடியாது. வெளிப்புறமா பார்த்தா அவங்களும் இவங்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கின்ற உணர்வு, கிருஷ்ண உணர்வு, எப்படி அவங்க வந்து கிருஷ்ணருக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறார்கள். ஒரு தொழில் வந்து ஒருத்தன் தொழில் செய்யலாம். அப்போ அந்த தொழில் கடமை என்ன அப்படின்னா, அது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அந்த கலை, எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கும் கலை, அது வந்து பக்தனுக்கு மட்டும்தான் தெரியும், பௌதிகவாதிக்கு தெரியாது. சோ இதுக்கு யார் உதவணும்? ஒரு மனைவி உதவ வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதர் அதான் சொல்றாரு, வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை பெண்கள். ஒரு கணவனுக்கு சேவை செய்தாலே போதும். நம்மளுக்கு அத்தியாவசியமான உணவு, உடை, இருப்பிடம், ரொட்டி, கானா, அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. யாருக்குமே எனக்கு துணியே இல்லைங்க அடுத்த வேலைக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. எனக்கு சாப்பாடே இல்லைங்கன்னு சொல்ற அளவுக்கு யாருமே கிடையாது. சோ இருப்பிடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கும் கிடையாது. எல்லாம் இருந்தும் கூட நாம இன்னும் கழுதைகள் போல உழைத்துட்டு இருக்கோம். ஏன்னா அறியாமை, அந்த காமம், அது வந்து காமயேச குரோதயேச ரஜோகுண சமுத்பவகன்ற ரஜோகுணத்துல உண்டாக்கக்கூடிய அந்த உழைப்பு, அது வந்து உக்ரகர்மா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உக்ரகர்மாலேயே நம்ம வாழ்க்கை ஓடிடுது, கடைசியில இறந்து போறோம். சோ வாழ்க்கையோட முடிவை எட்டாமலேயே 99% பீப்புள் வந்து இப்படியே போயிட்டு இருக்கோம். அதனால அந்த ஜனன மரண சிக்கலுக்குள்ள நாம சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். அடுத்தது பதம் 12. உத்யதஸ்ய ஹி காமஸ்ய பிரதிவாதோ ந சஸ்யதே அபிநிர்முக்த சங்கஸ்ய காமாரக்தஸ்ய கிம் புனக. மாதாஜி ஏதோ பேக்ரவுண்ட்ல சத்தம் வருது, யார் வீட்லயோ. இல்ல தெரியல மாதாஜி. சரி, படிங்க. பெயர்ப்பு பொருளரை வழங்கியவர் திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். எல்லா பிடிப்பிலிருந்தும் முழுவதுமாக விடுதலை அடைந்தவர் கூட தானாகவே வரும் காணிக்கை ஒன்றை மறுப்பது பாராட்டத்தக்கதல்ல.
புலனின்பத்திற்கு அடிமையானவர்களோ நிச்சயம் இதற்கு குறைந்தவர் அல்லர். பொருளுரை: நிலை உலக வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் புலன் இச்சைகள் விருப்பம் உடையவர்கள். அதனால் ஒருவர் புலன் திருப்திக்கான பொருளை முயற்சியின்றியே பெற நேர்ந்தால் அதை அனுபவிக்க மறுக்கக்கூடாது. கர்த்தம முனிவர் புலன் திருப்திக்காக உள்ளவர் அல்லார். ஆயினும் அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பி பகவானிடம் ஒரு தகுந்த மனைவியை பெற வேண்டினார். இது ஸ்வயம்பு மனுவுக்கும் தெரியும். அவர் மறைமுகமாக கர்த்தம முனிவரை ஒப்புக்கொள்ள வைத்தார். நீங்கள் என் மகனை போன்ற தகுந்த மனைவியை விரும்புகிறீர்கள். அவள் இப்போதும் உங்கள் முன்பு இருக்கிறாள். உங்கள் வேண்டுதலை நிறைவேறி உள்ளது. அதனை மறுக்கக்கூடாது. நீங்கள் என் மகளை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ தத்லப்யதே தொகவத் அந்யதக சுகம் காலேன சர்வத்திர கபீர ரம்பசா. அதாவது காலப்போக்கில நம்மளுக்கு சுகம் அப்படிங்கிறதும் கிடைக்குது, அது போல துக்கம் அப்படிங்கிறதும் கிடைக்குது. எதனால கிடைக்குது? பீடம், கூஜம், பிராவர்த்த, அப்ராவர்த்த, நாம் செய்த வினைகள், இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற பலன்கள், இனி அனுபவிக்க போற பலன்கள், இப்படி பல விதங்கள்ல நம்மளோட பாவ கர்மங்கள் இருக்கு. அப்போ ஒருவனுக்கு தானாகவே வருகின்றது புலன் திருப்திக்கான பொருட்கள். நீங்களும் நாம எல்லாருமே நினைச்சு பார்க்க மாட்டோம். திடீர்னு நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வர்ற மாதிரி இன்பம் வரும், நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். அப்ப அந்த இன்பத்தை நீ வேண்டாம் நீ போ, நான் எல்லாத்தையும் துறந்துட்டேன் அப்படின்னு ஒரு யோகிகள் மாதிரி பேச மாட்டோம். ஏன்னா சில யோகிகள் என்ன பண்ணுவாங்க, இது நேத்தி அது நேத்தி, அது வேண்டாம் இது வேண்டாம், நான் கட்டுப்பாடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலன்களை தானாக கட்டுப்படுத்த முற்பட்டு அவங்க கடைசியில தோல்வி அடைவாங்க. பல பேர் தோல்வி அடைவாங்க. மனுஷியானாம் சகஸ்ரேஷு கச்சித் எததி சித்தையே. ஆயிரம் மனிதர்கள்ல யாரேனும் ஒருவன் தான் அந்த யோகத்துல வெற்றி பெறுவார். ரொம்ப கடினம் அது. அப்போ புலன் பொருட்களை வேண்டாம் என்று நாம் கட்டாயப்படுத்தும் போது அது நம்மளுக்கு எப்பவுமே அது வெற்றி தராது. ஆனா தூய பக்தர்கள் என்ன பண்றாங்க, அந்த புலன் பொருட்களை பகவானின் சேவையில் அர்ப்பணித்து அவங்க அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுயநலம் கிடையாது, இது என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. எதுவானாலும் அது பகவானுடையது. சோ அது பகவானுக்கு அர்ப்பணித்து அவருடைய கருணையினால் நான் அனுபவிக்கிறேன். அப்படி இங்க கர்த்தவ முனிவருக்கு தேவகூதி சுயம்பு மகாராஜரோட பெண் இங்க கொடுக்கப்படுகிறாள். அதனால கர்த்தவ முனிவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்க சில பிரபுபாதர் சொல்றார். பொருளுரையில சொல்லப்படுது. அப்போ பகவானிடம் ஒரு தகுந்த மனைவி பெற வேண்டினார். சுயம்பு மனுவுக்கு தெரியும். அப்ப கர்த்தவ முனிவர் ஒப்புக்கொள்ள வைத்தார். அடுத்தது மதஜி ஸ்லோகம் 13 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 13. உத்யத்தமநாத்ருத்ய கீனாச்ச மபியாச்சதே சூயதே தத்யத ஸ்பீதம் மானசாவக்ஞய ஹதஹ. மாதாஜி. சரி படிங்க மாதாஜி. மலையா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தானாகவே வரும் காணிக்கையை மறுத்துவிட்டு பின்னர் கஞ்சனிடமிருந்து வரத்தை கெஞ்சி கேட்பவர் தன் பரவலான மதிப்பை இழக்கிறார். அவர் பெருமை பிறரது புறக்கணிக்கும் நடத்தியால் தாழ்த்தப்படுகிறது. பொருளுரை: வேதகால திருமணங்களில் இருந்த பொதுவான நடைமுறை என்பது ஒரு தந்தை அவர் மகளை தகுந்த மணமகனுக்கு கொடுத்தலாகும். அது மிகவும் மரியாதைக்குரிய திருமணம். ஒரு மணமகன் பெண்ணின் தந்தையிடம் சென்று பெண்ணை திருமணம் செய்து தரும்படி கேட்கக்கூடாது. அது ஒருவரின் மதிப்பை தாழ்த்துவதாக கருதப்பட்டது. எனவே கர்த்தம முனிவர் ஒரு தகுந்த பெண்ணை மணந்து கொள்ள விரும்பிய போது சுயம்பு மனு அவரை சம்மதிக்க செய்ய விரும்பினார். நான் அது போன்ற தகுந்த மனைவியை அளிக்கிறேன், இந்த கொடையை மறுக்காதீர்கள். இல்லையெனில் உங்களுக்கு மனைவி தேவையாக இருப்பதால் நீங்கள் அது போன்ற மனைவிக்காக யாரிடமாவது சென்று கேட்க வேண்டி இருக்கும். அவர்கள் ஒருவேளை உங்களிடம் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள மாட்டார்கள். அப்போது உங்கள் நிலை தாழ்ந்து போக நேரிடும். இந்த நிகழ்ச்சியின் இன்னொரு அம்சம் என்னவென்றால், சுயம்பு மனு ஒரு அரசன். ஆனால் அவர் ஒரு ஏழை பிராமணருக்கு தன் தகுதி வாய்ந்த பெண்ணை அளித்தார். கர்தம முனிவருக்கு உலக சொத்துக்கள் ஏதும் இல்லை. அவர் காட்டில் வாழும் முனிவர். ஆனால்
பண்பாட்டில் முன்னேறியவர். அதனால் ஒருவருக்கு ஒருவரின் பெண்ணை அளிக்கும் போது பண்பாடும் தகுதியும் முக்கியத்துவம் பெறுகின்றன. செல்வமும் ஏனைய நில உலக சிறப்புகளும் முக்கியத்துவம் பெறுவது இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அன்றைய கால திருமணங்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா இருந்தது. அப்போ ஆண் பெண் இருவரும் இணைய வேண்டும் என்றால் அவங்க பெண் பார்க்கும் சடங்கு, தாய் தந்தையர் அந்த ஜோதிடரிடம் ஜாதகம் பார்ப்பது, பொருத்தம் பார்ப்பது, அப்போ மணமகனை பற்றி பல இடங்கள்ல விசாரிக்கிறது. அப்போ அவருக்கு சொத்தே இல்லைனாலும் கூட நல்ல குணம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அன்னைக்கெல்லாம் எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கு, விவசாய நிலம் இருக்கு, எவ்வளவு பசு மாடுகள் இருக்கின்றது, அந்த மாதிரி அவங்க தகுதியை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அவர் சொந்த வீடு வச்சிருக்காரா, அவர் வந்து எப்படி எத்தனை இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்காரு, இப்படி அவரோட கேரக்டர் பாக்குறது இல்ல. ஒரு பையனோட கேரக்டர் பாக்குறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலவிதமான திருமணங்கள் இருக்கு. தேவ திருமணம், அசுர திருமணம், காதல் திருமணம், இல்ல கந்தர்வ திருமணம் அப்படின்னு பல வகையான திருமணங்கள் இருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து பெண் தந்தையே வந்து பெண்ணை கொடுக்கறதுக்கு பையனை பார்த்து அந்த பையனை பற்றி விசாரித்து அப்புறம் திருமணம் பண்ணுவாங்க. பலவித சடங்குகள் இருந்தது. அப்ப அந்த திருமண சடங்கு அப்படிங்கிறது கூட 10 விதமான புனிதப்படுத்தும் சடங்குகள்ல ஒரு சடங்கு. அப்ப தந்தை வந்து பெண்ணை தாரை வார்த்து கொடுப்பார் அந்த மணமகனுக்கு. அப்போ அவர் வந்து பல பரிசுகளை கொடுத்து அனுப்புவார். இன்னைக்கு அது டௌரியாக மாறி வரதட்சணை கொடுமையாக பல வீடுகள்ல அது காலம் மாற மாற அது பல துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாவும் மாறிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாகி ஒரு பெண் என்ன கொண்டு வர்றா அப்படின்னு சொல்லி அதை வச்சு அவளை கஷ்டப்படுத்துறது, அந்த மாதிரி எல்லாம் சில காலங்கள் இருந்தது. இப்ப அதையும் போய் இப்ப பெண் பிள்ளைகளே வந்து மாமியாரை கொடுமைப்படுத்துறது. அப்பெல்லாம் மாமியார் கொடுமை இருக்கும், இப்ப மருமகள் கொடுமை அப்படின்னு மாறி மாறி எல்லாமே இப்போ காலம் போக போக எல்லாம் தலைகீழா மாறிட்டு இருக்கு. அப்போ அங்க வந்து ஸ்வயம்பு மனு கர்த்தவ முனிவருக்கு தனது பெண்ணை கொடுக்க காட்டுக்கு போறாரு. அங்க குடில்ல வசிக்கிற அந்த முனிவருக்கு, கர்த்தவ முனிவருக்கு அந்த பெண்ணை கொடுக்க விரும்புறாரு. ஏன்னா பண்பாடு மிக்க ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவர். அதனால அந்த பண்பாட்டை மட்டும் பாக்குறாங்க. அவருக்கு எத்தனை நிலம் இருக்கு, எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு, சொத்து இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணல. ஏன்னா ஸ்வயம்பு மனு வந்து ஒரு நல்ல மணமகன் அப்படின்னு அவர் தேர்ந்தெடுக்கிறார். இதுக்கு காரணம் அவருடைய அந்த அறிவு, வித்யா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆன்மீக அறிவு. சோ தன் பிள்ளையை வந்து நல்லா காப்பாற்றுவார் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பகவான் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. கனவுல வந்து உன்னோட பெண்ணை காட்டுல வசிக்கிற அந்த கர்த்தவ முனிவருக்கு கொடு அப்படின்னு சொன்னதுனால அவரே தேடி வந்து இங்க பெண்ணை கொடுக்கிறாரு. பெண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவ வந்து உங்களுக்கு தகுதியானவர். ஏன்னா அங்க அரச பரம்பரை, இங்க வந்து இவர் ஒரு ஏழை பிராமணர் இருந்தாலும் அதை தகுதியா அவர் வைக்கல. அரச பரம்பரைக்கும் இந்த குடிசைக்கும் அவர் இணை வைக்கல. ஆனா அவருடைய ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த அரண்மனைக்கெல்லாம் ஈடாகாது. யார் எத்தனை பேர் இங்க அப்படியெல்லாம் நம்ம பாக்குறோம்? அப்படி யாருமே இங்க கிடையாது. நாமெல்லாம் வெளிப்புறமான அந்த கண்கள்னால என்ன பார்க்க முடியுமோ பௌதிகமான பொருட்களைத்தான் நம்மளால பார்க்க முடியும். ஆன்மீகமானவற்றை நாம ஸ்கேன் பண்ண முடியாது நம்ம கண்களால. ஏன்னா அதுக்கு ஞானம் வேணும், பக்குவம் வேணும். அந்த பக்குவம் இல்லாதனால நம்ம வெளிப்புற பார்வையினால ஜடப்பொருட்களை மட்டுமே எடை போடுகிறோம். ஆனா இங்க சுயம்பு மகாராஜா என்ன பண்றார், அவருடைய ஆன்மீகத்திற்கு ரொம்ப மரியாதை கொடுத்து, ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மரியாதை கொடுத்து தன் பெண்ணை இங்க அவரா கொடுக்க வர்றார். ஸ்லோகம் 14. அகம் துவாஸ்குணவம் வித்வன் விவாஹார்த்த சமுத்தியதம் அதஸ்த்வ முபகுர்வான பிரதாம் பிரதிகிருகானமே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிற மாதாஜி. தொடர்ந்தார். அறிவிற் சிறந்தவரே, நீங்கள் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பதை நான் கேள்வியுற்றேன். நீங்கள் நிலையான பிரம்மச்சரிய மேற்கொள்ளும் உறுதி எடுக்காததால் தயவு செய்து என்னால் அளிக்கப்படும் இவளது கரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பொருளுரை. பிரம்மச்சரியத்தின் கொள்கை மனத்துறவு. 2 விதமான பிரம்மச்சாரிகள் உள்ளனர். ஒருவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி எனப்படுபவர்.
அதாவது தன் வாழ்நாள் முழுவதும் துறவு மேற்கொள்ள உறுதி எடுப்பவர். மற்றொருவர் உபகுர்வான பிரம்மச்சாரி என்பவர். ஒரு குறிப்பிட்ட வயது வரை துறவு கொள்ளார் சபதம் எடுப்பார். எடுத்துக்காட்டாக, அவர் 25 வயது வரை துறவு மேற்கொள்ள சபதம் எடுக்கலாம். பின்னர் அவரின் ஆன்மீக குருவின் அமைதியுடன் திருமண வாழ்வினை மேற்கொள்கிறார். பிரம்மச்சரியம் என்பது மாணவ பருவ வாழ்வம் என்பதோடு புனித ஒழுங்குமுறையான வாழ்வின் தொடக்கம் ஆகும். பிரம்மச்சரியத்தின் கொள்கை மனத்துறவு. குடும்ப தலைவர் மட்டுமே புலன் திருப்தி அல்லது பாலுணர்வு ஈடுபட முடியும். பிரம்மச்சாரி அல்லது கர்த்தம முனிவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்க சபதம் எடுக்காததால் ஸ்வயம்பு மனு தன் பெண்ணை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தம முனிவரை வேண்டினார். அவர் மணக்க விரும்பிய போது உயர்ந்த அரசு குடும்பத்தின் தகுதியான பெண் அவருக்கு அழைக்கப்பட்டாள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண. நன்றி மாதாஜி. அப்போ அந்த காலங்கள்ல குருகுலத்துல 18 வயது வரை பாடம் பயின்று எல்லா மாணவர்களும் வருவாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில அவங்க நைஷ்டிக பிரம்மச்சாரி அல்லது நித்திய பிரம்மச்சாரி அப்படிங்கிற நிலையிலும் இருக்கலாம், உபகுர்வான பிரம்மச்சாரிங்கிற நிலையிலும் இருக்கலாம். அப்ப நித்திய பிரம்மச்சாரி அல்லது நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறவரு வாழ்நாள் ஃபுல்லாமே பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு அவர் துறவற வாழ்க்கையை மேற்கொண்டு பகவானுக்கு தனது சேவைகளை அர்ப்பணித்து அப்படியே அவரை உடலை விட்டுருவார். குர்வான பிரம்மச்சாரி அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவர் துறவரம் மேற்கொள்ளுவார். அதுக்கப்புறம் அவர் மனைவியை ஏற்றுக்கொண்டு திருமண வாழ்வுல அவர் பிரம்மச்சரிய வாழ்வுல என்ன படிச்சாரோ அந்த ஒழுங்குமுறை வாழ்வு அப்படிங்கிறத அவர் அதுல கடைபிடித்து கிரகஸ்தா வாழ்க்கை வாழ்வார். கிரகஸ்தா அப்படின்னா மனைவியோட எப்படி அந்த தர்ம அர்த்த காம மோக்ஷ அதையெல்லாம் அவர் அதுல தான் படித்தவற்றை வாழ்வுல பக்குவமாக அந்த அறிவுடன் அனைத்தையும் எப்படி தானம் பண்றது, எப்படி தவம் பண்றது, எப்படி யாகம் பண்றது, இந்த மாதிரி அவர் வாழ்க்கையை எடுத்துக்குவார். இப்ப இங்க கர்த்தவ முனிவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியா சபதம் எடுக்கல. அதனால என்னோட பெண்ணை நீ ஏத்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுகிறார். அப்ப அரச குடும்பத்தின் தகுதியான பெண் அவருக்கு அளிக்கப்படுது. எதனால? அவர் பகவானுடைய கருணையை பெற்றதுனால். அடுத்தது ஸ்லோகம் 15. ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிம்பாங்க. சோ அவருக்கு இறைவனை கொடுத்த வரமாக நேர்லயே தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கெல்லாம் இன்டைரக்டா தெரியும் நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு. ஏன்னா இந்த காலத்துல எந்த ஒரு ஆணும் மறுபடியும் இதே மனைவி வேணுமா அடுத்த ஜென்மத்துலன்னு கேட்டா யாருமே அதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த காலம் ஓடுது. ஸ்லோகம் 15. ரிஷி ருவாச்ச பாடம் உத்வோது காமோ ஹமப்ரதாச்ச தவாத்மஜா ஆவயோ ரணுரூபா ரூபோ சாவாத்யோ வைவாகிகோ விதிஹி. மொழிபெயர்ப்பு. சிறந்த முனிவர் பதில் கூறினார், எனக்கு மணந்து கொள்ளும் விருப்பம் நிச்சயம் உள்ளது. உங்கள் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அல்லது அவள் யாருக்கும் வாக்களிக்கவில்லை. அதனால் வேத முறைப்படி எங்கள் திருமணம் நடக்கலாம். பொருளுரை. ஸ்வயம்பு மனுவின் மகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன் கர்த்தம முனிவருக்கு நிறைய நோக்கங்கள் இருந்தன. மிகவும் முக்கியமானது என்னவென்றால், தேவகீதி முதலில் முனிவரை மணந்து கொள்வதில் தன் மனதை நிறுத்தி இருந்தாள். அவள் வேறு எந்த ஆண்மகனையும் தன் கணவராக தேர்ந்தெடுக்கவில்லை. இது சிறந்த நோக்கம் ஆகும். ஏனென்றால் உளவியல் படி ஒரு பெண் முதலில் எந்த ஒரு ஆணுக்காவது தன் மனதை ஈடுபடுத்தி விட்டால் அத்தகைய எண்ணத்தை விலக்கிக் கொள்வது அவளுக்கு மிகவும் கடினமாகும். மேலும் அவள் முன்பு திருமணமாக ஆனவள் இல்லை. அவள் ஒரு கன்னிப்பெண். எனவே இந்த எல்லா காரணங்களினாலும் கர்த்தம முனிவர் அவளை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தன. அதனால் அவர் கூறினார், ஆம், நான் உங்கள் மகளை திருமணத்தின் மத விதிமுறைகளின் கீழ் ஏற்றுக்கொள்கிறேன். பலவிதமான திருமணங்கள் உள்ளன. அவற்றுள் முதன்மையானது பெண்ணிற்காக தகுந்த மணமகனை அழைத்து நன்கு உடையணிவித்து நகைகள் கொண்டு அலங்கரித்து பெண்ணின் தந்தைக்கு தகுதிக்கு ஏற்றபடி வரதட்சணையுடன் அவளை தானமாக கொடுப்பதாகும். கந்தர்வ திருமணம், காதல் திருமணம் போன்ற பிற வகைகளும் திருமணமாக ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. ஒருவர் வலுக்கட்டாயமாக கடத்தப்பட்டாலும் கூட பின்னர் மனைவியாக ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் கர்த்தம முனிவர் முதல் தரமான திருமணத்தை ஒப்புக்கொண்டார்.
ஏனென்றால் தந்தை பெண்ணை கொடுக்க விரும்பினார். மணமகளும் தகுதி வாய்ந்தவளாக இருந்தால் அவள் எப்போதும் தன் மனதை யாருக்கும் அளித்ததில்லை. இந்த எல்லா காரணங்களினாலும் ஸ்வயம்பு மனுவின் மகளை கர்த்தம முனிவர் ஏற்றுக்கொள்ளும்படி நேர்ந்தது. ஹரே கிருஷ்ண மாதே. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ அந்த யுகங்கள்ல, அந்த காலகட்டங்கள்ல, முந்தைய காலகட்டங்களே நாம பார்க்கலாம். யார் ஒருவர் தன் மனதை பிற ஆடவனுக்கு கொடுத்து விட்டாலோ அவங்க வந்து அதே ஆடவனை மறுபடியும் மணந்துக்குவாங்க. இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஒருத்தர், நாளைக்கு ஒருத்தர், நாளான்னைக்கு ஒருத்தர், பல திருமணங்கள் இன்னைக்கு பாக்குறோம். டைவர்ஸ், விவாகரத்து அப்படிங்கிற பேர்ல ரொம்ப ஈஸியா விவாகரத்து பண்ணிட்டு 2வது திருமணம், அதையும் விவாகரத்துங்கிற பேர்ல அதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு திருமணம், இப்படி பல திருமணங்கள். நடிகைகள்லாம் இது சகஜமா ஒரு 10 திருமணம் கூட பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த காலங்கள்ல ஒரு பெண்ணானவள் யாரை மனதில் வரித்து கொண்டாலோ அவனையே மணமகனாக ஏற்றுக்கொள்வாள். இல்லைன்னா அவ வந்து அப்படியே இருந்துருவா. இப்போ பீஷ்ம மகாராஜ் அவர் கூட அம்பாலிகா அவங்கள கடத்திட்டு வந்தப்போ அதுல ஒரு பெண் அவ வந்து, நீங்க என்னைய கடத்திட்டு வந்ததுனால என்னுடைய காதலன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால நீங்களே என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்பா. அப்போ பீஷ்மர் வந்து, நான் நித்திய பிரம்மச்சாரி, அதனால நான் உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றப்போ அவ தன்னோட உயிரையே விட்டுறா. சோ அதனால அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பெண்ணோட கையை தொட்டாலே அந்த ஆடவன் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒழுங்குமுறை, சமூகத்துல ஒழுங்குமுறை விதிகள்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பல கஜடாக்களை நாம பாக்குறோம். மக்கள் வந்து பலவிதமா பிஃபோர் மேரேஜ் வந்து லிவிங் டுகெதர் அப்படிங்கிற நிலையில எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய காஸ்மா பாலிட்டிக்ஸ் சிட்டில எல்லாம் சகஜமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து தேவஹூதி ஒரு நல்ல மணமகன் வேண்டும். நல்ல மணமகன் அப்படின்னா அவருக்கு பெரிய கார் இருக்கணும், பெரிய பங்களா இருக்கணும், நிறைய சொத்து இருக்கணும், பேங்க்ல பேலன்ஸ் இருக்கணும், ஐடி ஃபீல்ட்ல இருக்கணும், இப்படி அவனுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்கணும், சொத்து அப்படின்னு எல்லாம், மாமியா இருக்கக்கூடாது, மாமனார் இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் எல்லாம் இன்னைக்கு பெண்கள் நிறைய போடுறாங்க. போன உடனே தனி குடித்தனம் போகணும், இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் அன்னைக்கு தேவஹூதி வைக்கல. தேவஹூதி என்ன நினைச்சாங்கன்னா, தனக்கு வரும் கணவர் வந்து ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கணும். ஏன்னா ஒரு ராஜ குடும்பத்தில் வசித்த ஒரு பெண் தேவலோக மங்கைகளை விட மிக அழகியவள். அப்படியெல்லாம் இருக்கும்போது மற்ற அவருடைய சகோதரிகள் வேற ராஜா பரம்பரையில் இருக்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனா தேவஹூதி அவங்க வந்து, எனக்கு ஒரு ஆன்மீகத்துல உயர்ந்த ஒரு நபர், அவர் தான் எனக்கு வந்து கணவனா அமையணும்னு நினைக்கிறது மிகச்சிறந்த ஒரு டெசிஷனா, அவங்களது நோக்கத்தை நாம மிகச்சிறந்த நோக்கமா நாம எடுத்துக்கலாம். அடுத்தது பதம் 16. காமசபூயாந்தர வேத தேவதேவ்ஸ்யாக புத்ரியாக சமாம்னாய விதௌ பிரதீதः க ஏவ தே தனயாம் தாத்ரியேத ஸ்வயைவ காந்த்யா சிபதீமி வஸ்ரீயம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. வேத நூல்களில் விதிக்கப்பட்ட நியதிகளின்படி திருமண விருப்பம் நிறைவேறட்டும். யார்தான் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்? அவள் அணிந்திருக்கும் ஆபரணங்களின் அழகை மிஞ்சும் ஒளி பொருந்தி அவள் மிகுந்த பேரழகு வாய்ந்தவள். பொருளுரை. கர்த்தம முனிவர் நூல்களில் வகுத்துரைக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட முறையிலேயே தேவகூதியை மணக்க விரும்பினார். வேத நூல்களில் குறிக்கப்பட்டுள்ளது போல முதல் தரமான முறை என்பது மணமகனை மணமகளின் இல்லத்திற்கு அழைத்து அவளை தானமாக அவனுக்கு தேவையான ஆபரணங்கள், தங்கம், தட்டுமுட்டு சாமான்கள், வீட்டுக்கு தேவையானவற்றுடன் வரதட்சணையும் கொடுத்து மனம் செய்விப்பதாகும். திருமணத்தின் இந்த முறை இன்றும் உயர்ந்த பிரிவு இந்துக்களிடையே நிலவி வருகிறது. தகுந்த மாப்பிள்ளைக்கு பெண்ணை தானமாக கொடுத்தல் குடும்பத் தலைவரின் கடமை பேணும் செயலாக கருதப்படுகிறது. மனு ஸ்மிருதி நூலில் 8 விதமான திருமணங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. ஆனால் பிரம்மா அல்லது ராஜசிகா என்னும் திருமணம் மட்டும் வழக்கில் உள்ளது. காதல் மாலை மாற்றுதல் அல்லது மணப்பெண்ணை கடத்தி செல்லுதல் இவற்றால் ஏற்படும் பிற திருமண வகைகள் இந்த கலியுகத்தில் தடை செய்யப்பட்டு உள்ளன. முற்காலத்தில் சத்திரியர்கள் அவர்களின் இன்பத்திற்காக பிற உயர்ந்த குடும்பத்தின் இளவரசியை கடத்தி செல்வர். சத்திரியர்களுக்கும் அப்பெண்ணின் குடும்பத்திற்கும் இடையே சண்டை நடைபெறும். பின்னர் கடத்தி சென்றவர் வென்றால் அந்த பெண் அவருக்கு திருமணம் மூலம் அளிக்கப்படுவாள். கிருஷ்ணரும் ருக்மிணியை இம்முறையிலேயே மணந்தார்.
அவருடைய சில பிள்ளைகளும் பேரர்களும் கூட கடத்தல் முறை மூலமே மணந்தனர். கிருஷ்ணரின் பேரர்கள் துரியோதனனின் பெண்ணை கடத்தியது குரு வம்சத்திற்கும் எது வம்சத்திற்கும் இடையே சண்டை ஏற்பட காரணமாயிற்று. பின்னர் குரு வம்சத்தின் மூத்த தலைவர்களால் இணக்கம் ஏற்பட்டது. அத்தகைய திருமணங்கள் சென்ற யுகங்களில் இருந்தன. ஆனால் இப்போது அவை நிகழ்வதில்லை. ஏனென்றால் சத்திரிய வாழ்வின் தீவிரமான கொள்கைகள் நடைமுறையில் நீக்கப்பட்டு விட்டன. இந்தியா அயல் நாடுகளுக்கு கட்டுப்பட்டு இருந்ததால் அதன் சிற்சில சமூக ஒழுங்குமுறைகள் மறைந்து விட்டன. இப்போது புனித நூல்களின்படி ஒவ்வொருவரும் ஒரு சூத்திரரை, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் அவர்களின் மரபு செயல்களை மறந்துவிட்டனர். இந்த செயல்பாடுகள் இல்லாத போது அவர்களும் சூத்திரர்கள் எனப்படுவர். கலவு சூத்திர சம்பவ என்று புனித நூல்களில் கூறப்பட்டுள்ளது. கலியுகத்தில் ஒவ்வொருவரும் சூத்திரர் போல் இருப்பர். மரபு சமூக பழக்கங்கள் முற்காலத்தில் கடுமையாக பின்பற்றப்பட்ட போதிலும் இந்த யுகத்தில் அவை பின்பற்றப்படுவது இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ ஜென்மதே ஜாயதே சூத்ரா கலவ் சூத்திர சம்பவா. அப்போ ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது சூத்திரர்களாகவே பிறக்கிறார்கள். அப்புறம் அவங்க வந்து கடமைகளை, வர்ணாசிரம கடமைகள், தூய்மைப்படுத்தும் சடங்குகள், அப்புறம் உணர்வுகளை மாற்றுவதன் மூலமாக அவங்க வந்து பிராமணர்களா மாறலாம். அப்போ அந்த கலியுகத்துல ஒவ்வொருவரும் சூத்திரர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மரபு சமூக பழக்கங்கள் முதல்ல வந்து ரொம்ப கடுமையா பின்பற்றப்படலும் இந்த யுகத்துல அது பின்பற்றப்படுறது கிடையாது. எப்படின்னா அந்த காலத்துல சத்திரியர்கள் எல்லாம் அவங்க பெண்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா அவங்க போர் மூலமா, இப்ப போர்ல யாராவது வெற்றி அடைந்தார்கள் அப்படின்னா ஒரு மன்னர் அங்கிருக்கிற பெண்களை கடத்திட்டு வந்துருவார். சோ அந்த அரசனுக்கு உண்டான 4 பெண்கள் இருந்தா 4 பெண்களையும் கடத்திட்டு வந்துருவார். சோ அந்த காலத்துல பிடிச்ச பெண்ணாக இருந்தாலும் அவர் அங்க போய் போர் புரிந்து அந்த பெண்ணை கடத்திட்டு வரலாம். அப்படித்தான் கிருஷ்ணர் வந்து ருக்மிணியை கல்யாணம் பண்ணார். அது போல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரோட தங்கை சுபத்ராவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். இந்த மாதிரி அன்றைக்கெல்லாம் ஆண்கள் வந்து 10 பெண்கள் 100 பெண்கள் இப்படி கூட அரசர்கள்லாம் பாத்தீங்கன்னா 100 பெண்களுக்கு மேலேயே கல்யாணம் பண்ணிக்குவார். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து பாப்புலேஷன் ஒரு ஈக்குவலா இல்லாம பெண்கள் வந்து அதிக சதவிகிதமாகவும் ஆண்கள் குறைவாகவும் இருந்தாங்க. அதனால அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த ஒரு முறை இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல அப்படி கிடையாது. ஒருவன் ஒருத்தி அப்படிங்கிற நிலைதான் இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த கடத்தல் திருமணமும் கிடையாது. கடத்தல் திருமணம் செஞ்சா அவங்க வந்து உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா இந்த ஏஜ்ல தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற சட்டமும் இப்ப இருக்கு. அந்த காலங்கள்ல எல்லாம் 7 வயசுலயே திருமணம் பண்ணிடுவாங்க குழந்தைகளுக்கு. எத்தனை பெண்கள் அப்படின்னு இருந்தாலே ஒரு ஆணை சின்ன பையனுக்கும் அந்த சின்ன பெண்ணுக்கும் பாலியல் திருமணம் அதுவும் இயற்கையா இருந்தது. ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அப்போ இங்க ஒரு அந்த பெண் வந்து பருவமடையும் பருவமடையும் அந்த ஏஜ் அட்டன் பண்றதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க குடும்பத்துல போய் சேர்த்தி விடுவாங்க. அப்படி பாலியல் திருமணங்கள் நடந்தது. இந்த மாதிரி பல விதங்கள்ல திருமணம் நடந்தது. ஆனா இந்த காலத்துல அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. பாலியல் திருமணம் அப்படின்னாலே உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கூட நார்த் இந்தியால சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. மறைமுகமா அந்த காட்டு பகுதிகள்ல அந்த மாதிரி நாகரீகம் இல்லாத இடங்கள்ல இன்னுமே நடந்துட்டு இருக்கு. அப்ப இங்க வந்து கர்த்தவ முனிவர் தேவகூதி வந்து கர்த்தவ முனிவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ சத்திரிய வாழ்வின் தீவிரமான கொள்கைகள் அதெல்லாம் இந்த நடைமுறையில நீக்கப்பட்டிருக்கு. அந்த சடங்குகள் எல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போச்சு. அடுத்தது ஸ்லோகம் 17. யாம் ஹர்மிய பிருஷ்டே பன தங்கிரிய சாபாம் விக்ரீடதீம் கந்து கவி கலாஷம் விஸ்வாவசீர் நிய பதஸ்வாத் விமானாத் விலோக்கிய சம்மோக விமூட சேதாக. படிக்கிட்டாங்க மாதாஜி. வேற யாராவது படிக்காதவங்க இருக்காங்களா? படிங்க. மொழிபெயர்ப்பு. சிறந்த கந்தர்வனாகிய விஸ்வாசு தங்கள் பெண் அரண்மனையின் மேன் மாடத்தில்
பந்துடன் விளையாடுவதை பார்த்த பிறகு மோகத்தால் அறிவு மழுங்கி விமானத்திலிருந்து கீழே விழுந்தான். ஏனென்றால் அவள் கண்கள் அங்கும் இங்கும் அலைந்தன. அவள் கால்களில் ஒளிர்ந்து மிளிர்ந்து ஓசை எழுப்பிய கொலுசுடன் அவள் மிக அழகாக இருந்தாள். பொருளுரை: இந்த காலத்தில் மட்டுமன்றி அந்த நாட்களிலும் வானளாவிய மாடங்கள் இருந்தன என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. இங்கு கர்மிய புருஷ்டோ எனும் சொல்லை நாம் காண்கிறோம். ஹர்ம்ய என்றால் மிகப்பெரிய மாளிகை என்று பொருள். ஸ்வாத் விமானத் என்றால் அவனுடைய சொந்த விமானத்திலிருந்து என்று பொருள். தனியார் விமானங்கள் அல்லது திருகு வானூர்திகள் கூட அந்த நாட்களில் இருந்தன என்று உயர்த்தப்படுகிறது. விஸ்வாசு என்னும் கந்தர்வன் வானில் பறக்கும் பொழுது அரண்மனையின் மேன்மாடத்தில் தேவகீதி பந்துடன் விளையாடுவதை பார்க்க முடிந்தது. பந்து விளையாடுவது நடைமுறையில் இருந்தது. ஆனால் பெரிய இடத்து பெண்கள் பொது இடத்தில் விளையாடுவதில்லை. பந்து விளையாடுதல் அம்மாதிரி பிற இன்பங்கள் சாதாரண பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் உள்ளதல்ல. தேவகீதியை போன்ற இளவரசிகள் மட்டுமே அம்மாதிரி விளையாட்டுகளில் ஈடுபட முடியும். அவள் பறக்கும் விமானத்திலிருந்து பார்க்கப்பட்டாள் என்று இங்கு வர்ணிக்கப்படுகிறது. அரண்மனை மிக உயரமாக இருந்தது என்பது குறிப்பிடப்படுகிறது. இல்லையேல் ஒருவரால் எவ்வாறு ஆகாய விமானத்திலிருந்து அவளை பார்த்திருக்க முடியும்? கந்தர்வர்கள் விஸ்வாஸ்வசு அவள் அழகினாலும் அவள் காலில் அணிந்திருந்த கொலுசுக்களின் ஒளியாலும் தடுமாறினான். ஒளி அழகு இவற்றால் பிடிக்கப்பட்டு அவன் கீழே விழுந்தான். அவனது பார்வை அவற்றை கூர்ந்து பார்க்கும் அளவுக்கு மிகவும் தெளிவாக இருந்தது. கர்த்தம முனிவர் தான் அதனை கேள்வியுற்றபடி இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டுள்ளார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்ப தேவகூதி இங்க வந்து அவள் அழகில் மிகச்சிறந்தவள் அப்படிங்கிறத எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கந்தர்வன் விஸ்வாசு அப்படிங்கிற கந்தர்வன் ஆகாய விமானம், இப்பெல்லாம் நம்ம விமானம் ஃபிளைட்ல நம்மளாம் பெட்ரோல் போட்டு அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போறோம். அப்போ கந்தர்வர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் அவங்க ஆகாய விமானம் அப்படின்னா புஷ்பக விமானம். அவங்க நினைச்ச உடனே அவங்க முன்னாடி வந்து நிற்கும். அதுக்கு பெட்ரோலோ டீசலோ எல்லாம் போட வேண்டியது இல்லை. அது நினைச்ச இடத்துக்கு பறந்து போகும். அவங்க நினைச்ச இடத்துல அது கீழே லேண்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு விமானத்துல விஸ்வாசுங்கிற கந்தர்வன் அரண்மனை மேல போகும்போது அங்க வந்து தேவகூதி அந்த இளவரசி சுயம்பு மன்னனோட மகள் அங்க வந்து பந்தாடிட்டு இருக்காங்க. இந்த பந்தாடுறது அப்படிங்கிறது அந்த காலத்துல எல்லா பெண்களுக்கும் உள்ளது கிடையாது. ஏன்னா பெண்கள் வந்து வீட்டோட தான் இருக்கணும். அந்த காலகட்டங்கள்ல வெளியில வர மாட்டாங்க. ஆனா இங்க இளவரசி அப்படிங்கிற காரணத்தினால பொது இடத்துல எல்லாம் விளையாட அனுமதி இல்லை. அப்போ அவங்க மொட்டை மாடின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த அரண்மனையோட மேல போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த கந்தர்வன் வான ஊர்தியில போகும்போது அவளுடைய அழகை பார்த்து மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டாராம். அதை வந்து இங்க கேள்விப்படுறாரு கர்த்தம முனி. அந்த பெண்ணை தான் அவர் கட்டிக்க போறார். சோ அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில ஒரு அழுக்கு படிந்த ஒரு உடையுடன் சடைமுடியோட ஒரே ஒரு குடிலை வச்சுட்டு காட்டுல தவம் பண்ணிட்டு இருக்கிறவர். அப்ப தேவகூதி அவரையே தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நாம பின்னாடி பார்ப்போம். அவர்கிட்ட என்ன அப்படி ஒரு அம்சம் இருக்கு. ஏன்னா இது வெளிப்புறமாக தெரிகிற தகுதி இல்லை. சோ ஒரு ஆடவன் அப்படின்னா அவனுக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கறத அவங்க அந்த காலத்துல அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்தது பதம் 18. தாம் பிரார்த்தயந்தீம் லலானால லாம மசேவித ஸ்ரீ சரைனைர திருஷ்சாம் வத்சாம் மனோருச்சபத ஸ்வசராம் கோணானு மந்தியேத புதோபியாதாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. சுயம்புவ மனுவின் அன்பு மகளும் உத்தான பாதாவின் சகோதரியும் பெண்மைக்கு அணிகலனாக விளங்குபவளுமான இவளை எந்த விவேகி வரவேற்க மாட்டான்? அதிர்ஷ்ட தேவதையின் சிறப்பான திருப்பாதங்களை வணங்காதவர்களால் அவளை மணந்தாலும் உணர இயலாது. ஆயினும் அவள் என் கரம் பற்ற விரும்பி தானாகவே வந்திருக்கிறாள். பொருளுரை. கர்த்தம முனிவர் தேவகீதியின்
அழகின் மற்றும் தகுதியை பல்வேறுபட்ட வழிகளிலும் போற்றினார். தேவகீதி உண்மையில் அணிகலன் அணிந்த எல்லா பெண்களுக்கும் ஆபரணமாக விளங்குபவள். ஒரு பெண் தன் உடலில் ஆபரணங்கள் அணிவதன் மூலம் அழகானவள் ஆகிறாள். ஆனால் தேவகீதி ஆபரணங்களை விடவும் மிகுந்த அழகு வாய்ந்தவள். அவள் நகைகள் அணிந்த பிறகு பிற அழகிய பெண்களுக்கெல்லாம் ஆபரணமாக கருதப்பட்டாள். தேவர்களும் கந்தர்வர்களும் அவள் அழகால் கவரப்பட்டார்கள். கர்த்தம முனிவர் சிறந்த முனிவராய் இருப்பினும் மேலுலக கோள்களில் பிறந்து வளர்ந்தவர் அல்லர். ஆனால் மேல் உலகில் இருந்து வந்த விஸ்வாசும் தேவகீதியின் அழகால் கவரப்பட்டான் என்று முந்தைய செயல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவளின் சொந்த அழகை தவிர அவள் சுயம்புவ மனுவின் மகள், மன்னர் உத்தான பாதாவின் சகோதரியும் ஆவாள். அப்படிப்பட்ட பெண்ணின் கரத்தை யாரால் கைப்பற்றாமல் மறுக்க முடியும்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப தேவலோக பெண்கள், நம்ம அழகான பெண்கள் அப்படின்னாலே ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்க பேரெல்லாம் சொல்லுவோம். ஆனா அவர்களையெல்லாம் பார்த்த அந்த கந்தர்வரே இந்த தேவகூதியை பார்த்து கீழே விழுந்தார் அப்படின்னா அவங்களுக்கு மேலான அழகு அந்த தேவகூதிக்கு இருக்கின்றது அப்படின்னு அர்த்தத்துலதான் இது சொல்றாங்க. அடுத்தது பதம் 19. அதோ பஷிஷ்யே சமயேன சாத்வீம் யாவத்தேஜோ பிர்ருயாதாத்மனோ மே அதோ தர்மான் பாராம ஹம்ஸ்ய முக்யான் சுக்ல புரோக்தான் பகூன் மன்யே பிஹிம்சிரான். ஹரே கிருஷ்ணா. படிக்க மொழிபெயர்ப்பு. அதனால் நான் இந்த கற்புள்ள பெண்ணை ஒரு நியதியோடு என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அவள் என் உடலிலிருந்து வரும் விந்துவை பெற்றுக்கொண்ட பிறகு நான் பெரும்பாலான பரிபூரண மனிதர்கள் ஏற்றுக்கொண்ட பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளும். அதன் செயல்முறை பகவான் விஷ்ணுவால் பலபட பேசப்பட்டுள்ளது. அப்பணி பொறாமைக்கும் அப்பாற்பட்ட சீரிய செயலாகும். பொருளுரை. கர்த்தம முனிவர் மிகவும் அழகிய மனைவியை அடைய விரும்பி அந்த ஆசையை மன்னர் சுயம்பு மனுவிடம் வெளியிட்டார். மன்னரின் மகளை மணக்க இசைந்தார். கர்த்தம முனிவர் பிரம்மச்சாரியாக முழு துறவை ஆசிரமங்களில் பயிற்சி செய்தவர். அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பினாலும் கூட அவர் தன் வாழ்நாள் முழுவதும் குடும்ப தலைவராக இருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் மனித வாழ்வின் வேத தத்துவங்களை கற்றுணர்ந்தவர். வேத தத்துவங்களின்படி வாழ்வின் முதல் பதி நன்னடத்தை மற்றும் ஆன்மீக தகுதிகளின் வளர்ச்சிக்காக பிரம்மச்சரியத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும். வாழ்வின் அடுத்த பகுதியில் ஒருவர் ஒரு மனைவியை ஏற்றுக்கொண்டு குழந்தைகளை பெறலாம். ஆனால் ஒருவர் பூனைகள் நாய்களைப் போல குழந்தைகள் பெறக்கூடாது. கர்த்தம முனிவர் பரமபுருஷ பகவானின் ஒளிவீச்சனை போன்ற சிறந்த ஒரு குழந்தையை பெற விரும்பினார். ஒருவர் விஷ்ணுவின் கடமைகளை ஆற்றக்கூடிய குழந்தையை பெறுதல் வேண்டும். இல்லையே குழந்தைகள் பெற அவசியம் இல்லை. நல்ல தந்தைகளிடமிருந்து 20 குழந்தைகள் பிறக்கின்றன. ஒருவர் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையை கற்றல் அவர் இந்த வாழ்விலேயே மாயையின் பிடியிலிருந்து விடுபட முடியும். மற்றவர் பரமபுருஷ பகவானின் பிரதிபலிப்பினை போல வாழ்வின் முடிவான குறிக்கோளை உலகுக்கு கற்பிக்கிறார். பின்னால் வரும் அதிகாரங்களில் வர்ணிக்கப்படுவது போல கர்த்தம முனிவர் அம்மாதிரி ஒரு குழந்தை பெற்றார். கபிலர் என. ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா? முடிச்சிருங்க. சரிங்க. ஒரு குழந்தையை பெற்ற கபிலர் எனும் அம்மகவு சாங்கிய தத்துவத்தை விளக்கிய பரமபுருஷ பகவானின் அவதாரம் ஆகும். சிறந்த குடும்ப தலைவர்கள் பகவானிடம் அவர் பிரதிநிதியை அனுப்பும்படி வேண்டுகின்றனர். அதனால் மனித சமுதாயத்தில் நற்செயல்கள் நிகழும். குழந்தையினை பெற இதுவும் ஒரு காரணமாகும். இதோட ஸ்டாப் பண்ணிட்டுங்களா மாதாஜி? படிச்சிருங்க மாதாஜி. மற்றொரு காரணம் என்னவென்றால் உயர்ந்த அறிவொளி பெற்ற பெற்றோர் ஒரு குழந்தையை கிருஷ்ணரின் உணர்வு நிலையில் பயிற்றுவிக்க முடியும். அதனால் அக்குழந்தை இந்த துயரமிகுந்த உலகில் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டியது இல்லை. பெற்றோர் தங்களுக்கு பிறந்த குழந்தை மீண்டும் தாயின் கருப்பையை அடையா வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் வாழ்வில் ஒரு குழந்தையை வீடு பெற்றுக்காக பயிற்றுவித்தால் அன்றி திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது குழந்தைகள் பெறவோ அவசியம் இல்லை. மனித சமுதாயம் பூனைகள் நாய்களைப் போல சமூக ஒழுங்கை தொல்லைப்படுத்த குழந்தைகளை உருவாக்கினால் பின்னர் கலியுகத்தில் இருப்பதை போல் உலகம் நரகமாகிவிடும். இந்த யுகத்தில் பெற்றோர்களோ குழந்தைகளோ முறையாக பயிற்றுவிக்கப்படுவது இல்லை. இருவரும் விலங்குத்தன்மையுடையவர்களால் உண்டு உறங்கி புணர்ந்து தற்காத்து புலன்களை திருப்தி செய்து கொள்கின்றனர். சமூக வாழ்வில் இந்த ஒழுங்கீனம் மனித சமுதாயத்திற்கு அமைதியை கொண்டு வர இயலாது.
கர்த்தம முனிவர் தன் வாழ்நாள் முழுவதும் தேவகுதியுடன் தொடர்பு கொள்ள முடியாது என்று முன்பே விளக்குகிறார். அவள் ஒரு குழந்தை பெறும் வரையே அவர் அவளுடன் தொடர்பு கொள்வார். சொல்லப்போனால் வாழ்வில் புணர்ச்சி என்பது ஒரு நல்ல குழந்தையை உருவாக்க பயன்பட வேண்டுமே அன்றி பிற நோக்கத்திற்காக பயன்படக்கூடாது. மனித வாழ்வு முழு பக்தியுடன் பகவானின் தொண்டிற்காக உள்ளது. இதுவே சைத்தன்ய மகாபிரபுவின் தத்துவம் ஆகும். ஒரு நல்ல குழந்தையை உருவாக்க அவர் கடமையை நிறைவேற்றிய பிறகு ஒருவர் சந்நியாசம் மேற்கொண்டு முழுமையான பரமஹம்ச நிலையில் ஈடுபட வேண்டும். பரமஹம்சம் என்பது வாழ்வில் மிகவும் முழுமையான நிலையை குறிக்கும். சந்நியாச வாழ்வில் 4 நிலைகள் உள்ளன. பரமஹம்ச என்பது உயர்ந்த முறையாகும். சான்றாக ஸ்ரீமத் பாகவதம் பரமஹம்ச சம்ஹிதா என்று அழைக்கப்படுகிறது. இது மனித உயிர்களின் உயர்ந்த பிரிவுக்கான மாகாவியம் ஆகும். பரமஹம்சம் என்றால் பொறாமையிலிருந்து விடுபட்டது. பிற நிலைகளில் வாழ்வின் குடும்பத் தலைவர் நிலையிலும் போட்டியும் பொறாமையும் உண்டு. ஆனால் பரமஹம்ச நிலையில் மனித உயிரின் செயல்பாடுகள் முழுமையாக கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் அல்லது பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளதால் பொறாமைக்கு இடமில்லை. கர்த்தம முனிவரை போன்றே அதே முறையில் 100 ஆண்டுகளுக்கு முன் தாகுர பகுதி வினோதாரும் சைத்தன்ய பிரபுவின் தத்துவம் மற்றும் பாடங்களையும் முழுவதுமாக பரப்ப ஒரு குழந்தை பெற விரும்பினார். பகவானிடம் அவருடைய வேண்டுதல்களால் அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜாவை தன் மகனாக பெற்றார். அவர் தற்போது சைத்தன்ய பிரபுவின் தத்துவத்தை தன் உண்மையான சீடர்கள் மூலம் உலகமெங்கும் பரப்பி வருகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து ஒரு நல்ல தந்தையிடமிருந்து ரெண்டு விதமா குழந்தைகள் பிறக்குது. ஒண்ணு, கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையை கற்றால் அவர் இந்த வாழ்வில் மாயிலிருந்து விடுபட முடியும். ஒரு நல்ல தந்தை 2 விதமான குழந்தை. இன்னொருத்தர் வந்து பரமபுருஷ பகவானின் பிரதிபலிப்பினை போல வாழ்வின் முடிவான குறிக்கோளை உலகுக்கு கற்பிக்கிறார். சோ அந்த ஒரு தாய் தந்தை அவங்களுடைய முக்கியமான கடமை என்ன நம்ம பாகவத்துல பாக்குறோம். அந்த ஸ்லோகம் நம்ம அடிக்கடி பேசுவோம். ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவாரு, குரு நஷ்யாத் ஸ்வஜனோ நஷ்யாத், பிதா நஷ்யாத், ஜனனி நஷ்யாத், தைவம் ந தத்யான் ந பதி சத்யான் ந மோஷையே தியா சமுபேத மிருத்யும் அப்படின்னு சொல்லி, ஒரு தாயோ தந்தையோ அல்லது குருவோ தன்னை சார்ந்திருப்பவரை யார் வந்து பிறப்பு இறப்பு சிக்கலில் இருந்து விடுவிக்கவில்லையோ அவங்க வந்து தாயாகவோ தந்தையாகவோ அல்லது குருவாகவோ அல்லது ஒரு தேவராகவோ ஆக முடியாது. சோ ஒரு குழந்தை பெத்துக்கிறது, ஒரு பன்னி கூட தான் குழந்தை பெத்துக்குது, நாய் கூட தான் குழந்தை பெத்துக்குது, குரங்கு, பறவைகள், மீன், நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே குழந்தை பெத்துக்குது. சோ மனிதனுக்கு 6 அறிவு இருக்கின்றது. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு உள்ள ஜீவனை விட மனித இனம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப அந்த மனிதனுக்கு பெரும் குழந்தை எப்படியும் நாய் குட்டி போடுற மாதிரியோ பன்னி குட்டி போடுற மாதிரியோ பெத்துக்கிறதுக்கு அல்ல. வெறும் உடல் உருவால் வந்து உடல் உறவு கொண்டவர்கள் குழந்தையை ஈன்று கொள்ளுவது அல்ல. அப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளும் முன்னர் அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கணும், என்ன காரணத்துக்காக அந்த குழந்தை பெத்துக்கிறோம், அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா ஒரு டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும், ஒரு IAS ஆக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அது வந்து ஒரு குறைந்த மதியுடையவர்கள் நினைப்பது. ஆனா அந்த குழந்தையை இந்த பிறப்பு இறப்பு சிக்கலிலிருந்து விடுவிக்க வேண்டும். அப்போ ஒரு தாயோ தந்தையோ தன் குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு ஆன்மீக கல்வியை புகட்ட வேண்டும். அவங்களுக்கு சொல்லி தரணும், நீ எப்படி இந்த உடலில் இருந்து 9 வாயில் கொண்ட குடிலை இதுல அடைபட்டு கிடக்கின்றாய், இதுல இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா நீ வந்து இறை வழிபாடு செய்யணும். அத வந்து எப்படி பகவானுக்கு அர்ப்பணமாக பக்தி தொண்டாக பக்தி சேவையாக செய்வது அப்படிங்கிற கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். சோ இங்க குட்டி சக்கா, பகுதகா, அப்புறம் பரிவிரத ஆச்சாரியா, அப்புறம் பரமஹம்சா அப்படிங்கிற 4 நிலை இருக்கு. இதுல பரமஹம்சா அப்படிங்கிறது, பரம அப்படின்னா மிக உயர்ந்த, பரமஹம்ச நிலைங்கிறது மிக உயர்ந்த நிலை. அப்போ பொறாமையிலிருந்து விடுபட்ட நிலை. எல்லா நிலையிலும் பாத்தீங்கன்னா பொறாமை இருக்கு. ஆனா பரமஹம்சர் நிலையில முழுமையான கிருஷ்ண உணர்வு, அங்க பொறாமைக்கே இடம் கிடையாது. அப்படித்தான் பக்தி வினோத் தாக்கூர்
அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் தத்துவங்களையும் பாடங்களையும் கற்று அவர் ஒரு நல்ல குழந்தை பெற விரும்பினார். நல்ல குழந்தை அப்படின்னா பக்தி தொண்டுக்காக தன்னுடைய மகனை அவர் அர்ப்பணித்தார். அந்த மாதிரி ஒரு குழந்தை, பக்தி தொண்டை பரப்புறதுக்காக, கிருஷ்ண உணர்வை பரப்புறதுக்காக ஒரு குழந்தை. அப்போ நம்மளுக்கு சில பிரபுபாதர் சொல்றார், ஒருத்தரும் குடும்பத்துல ஒரு 4 குழந்தை இருந்தா, ஒரு குழந்தை அத பக்திக்காக கொடுத்தா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஆனா இன்னைக்கெல்லாம் யாராவது குடும்பத்தை விட்டு ஒரு பையன் கோயில்ல போய் நான் சேவை செய்யறேன், நான் வந்து சன்னியாசி ஆகுறேன், பிரம்மச்சாரி ஆகுறேன் அப்படின்னு சொன்னா உடனே பெற்றோர்கள் வந்து சண்டைக்கு வந்துடுறாங்க. சில பிரபுபாதர் இருக்கும் போதே நிறைய பேர் சண்டைக்கு வந்தாங்க. நீங்க எங்க பையங்களை வந்து வசியம் பண்ணிட்டீங்க, அவங்கள வந்து தப்பா வழி நடத்துறீங்க. இது வந்து அறியாமையினால. ஏன்னா அவங்க பையன் எவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்த்தப்படுவார் அந்த ஆன்மீக குருவில்னா தெரியாது அவங்களுக்கு. தெரியாம அவங்க சில பிரபுபாதர் கூட அப்படியெல்லாம் சண்டை போடுவாங்க. சோ ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது அப்படிங்கறத நாம இதுல தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நாம இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சொல்லலாம்.